அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று சிவ வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். மாணவர்களுக்கு தாங்கள் நினைத்த பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கும். சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பெண்கள் பண விஷயங்களில் யாரையும் நம்ப வேண்டாம். உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படும். குடும்பத் தலைவிகளுக்கு மாமியார் பக்கம் நல்ல மரியாதை கிடைக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தங்கள் பேச்சிற்கு மதிப்பு கூடும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கக்கூடும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று முருகப் பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் என்றாலும் தந்தை வழியில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். பல் கூச்சம் உள்ளதால் மருத்துவரை நாடுவது நல்லது. பிரிந்திருந்த தம்பதியர் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேருவர். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். அழகு கலை நிபுணர்களுக்கு கிளைகள் துவங்கும் எண்ணம் பலிக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது அவசியம். நெடுகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் வெற்றியடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்க்கவும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை வழிபாட்டில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும். முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் போன்ற உயர்கல்விக்கான முயற்சிகள் பலிதமாகும். வெளிவட்டாரம் சாதகமாக இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும் என்றாலும் உடல்நலனில் கவனம் தேவை. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். இடுப்பு மூட்டுகளில் வலி அளவு குறைய துவங்கும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணம் நல்ல லாபத்தை வந்தடையும். மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். உங்கள் கனவு வீட்டினை நவீன பொருட்களை வாங்கி அலங்கரித்து குடிபுகுவீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவெளி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கடகம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகர் வழிபாடு காரியங்களில் வெற்றி தரும். பிள்ளைகளின் திருமண சம்பந்தமான முயற்சியினால் நிச்சயதார்த்தத்திற்கு தேதி குறிப்பர். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் அன்பு கூடும். இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி பதக்கம் உண்டு. அவ்வப்போது பல்வலி வந்து போகும். மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை தகர்க்கும். தொழிலதிபர்களுக்கு வங்கிக் கடன் பெற்று முதலீட்டினை பெருக்குவீர்கள். தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும். பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. என்றாலும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். தம்பதிகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். விளையாட்டில் உள்ளவர்களுக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிப்புற கல்லூரியில் விளையாடி வெற்றி கோப்பையை பெறுவீர்கள். உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனம் தேவை.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு. கன்னி ராசி அன்பர்களே, இன்று அம்பிகை வழிபாடு அல்லல்களை போக்கி மன நிம்மதி தரும். இன்று மனக்குழப்பம் நிறைந்த நாளாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். முற்பகலில் எந்த முடிவையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்துச் செல்லவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். காரணம் தங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் முக்கியமான நபர்களை தவிர்ப்பது நல்லது. சுபகாரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. பிற்பகலுக்கு மேல் அனைத்தும் நன்மையாக முடியும். பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். இன்று இறைவனை வேண்டுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று வேங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் விருப்பம் நிறைவேறும். பணம் தேவைக்கேற்ப வந்து கொண்டிருக்கும். அவசரமில்லாமல் செயல்பட வேண்டிய நாள். உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். குடும்பத் தலைவிகள் தங்கள் மகளிடம் கண்டிப்பை காட்டாமல் அவர்களிடம் நட்பு ரீதியாக அணுகி அவர்களை கண்காணிப்பது நல்லது. தம்பதிகளிடம் நல்ல புரிதல் உண்டாகும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகளால் கையிருப்பு கரையும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். தேக ஆரோக்கியம் சிறக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று ஆறுமுக பெருமானை வழிபடுவதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம். நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகி வீட்டிற்கு செல்ல மருத்துவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அனுகூலமான நாள். தேவையான பணவரவு உண்டாகும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். முன்கோபம் வரும். ஆதலால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வாழ்க்கை துணைவெளி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர்கள் பண உதவி கேட்டு வருவார்கள். கோபத்தினால் நல்ல வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வீண் செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீர்கள். அது தங்களுக்கு நல்ல உபயோகமான பயணமாக அமையும். சகோதரர்கள் வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளைத் தவிர்க்கவும். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். கணவர் வீட்டாரிடம் இருந்து வந்த சண்டைகள் சமாதானமடையும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் காண்பிப்பர். வெளிவேலைகளை இன்று முடிப்பீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் வீண் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை மூலம் பணவரவு கிடைக்கக்கூடும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கச் செய்யும். தம்பதிகள் இணைந்து முக்கிய முடிவுகளை எடுத்து விடுவீர்கள். உற்சாகமாகச் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்ய நேரிடும். தங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்காக தாங்கள் வைத்திருந்த டெபாசிட் தொகையை எடுத்து தங்க நகை ஆபரணங்கள் வாங்கிவிடுவர். வாழ்க்கை துணை உங்கள் பணிகளில் பங்கெடுத்துக் கொள்வது ஆறுதலாக இருக்கும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
தங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவர். பிள்ளைகள் உதவிகரமாக இருப்பார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கும்பம் ராசி அன்பர்களே, இன்று கால பைரவரை வழிபடுவதன் மூலம் மனதில் தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக வைத்திருந்த கடன் தொகையை தங்களின் பழைய இடத்தை விற்று பைசல் செய்வீர்கள். மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். அன்றாடப் பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. உடல் நலத்தில் முன்னேற்றம் காணலாம். தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. வெளியூரில் உள்ள தங்கள் குலதெய்வ கோவிலுக்குச் சென்று தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. மீனம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும். பெற்றோரின் நீண்ட நாள் கடன் பிரச்சினையை தீர்த்து விடுவீர்கள். வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத் தலைவிகளின் நீண்ட நாள் ஆசையான ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பார். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தம்பதியர்கள் ஒற்றுமையுடன் இருப்பர். இடுப்பு, கை, கால்களில் வலிவரும். இயற்கை மருத்துவரை நாடுவது நல்லது. தாய்வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகி முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயம் தருவதாக அமையும். நன்றி, வணக்கம்.